நடிகர் அஜித் குமாரின் அஜித் குமார் ரேசிங் அணி வரவிருக்கும் ஆசிய லே மேன் சீரிஸ் பந்தயத்திற்கான LMP3 கார் சோதனைகளை வெற்றிகரமாக முடித்துள்ளது. இதற்கு உதவிய இந்தியாவின் முதல் ஃபார்முலா 1 ஓட்டுநரும் அஜித்துடன் LMP3 காரை ஓட்ட உள்ளவருமான நரேன் கார்த்திகேயனுக்கும் ஆதித்யா பட்டேலுக்கும் அஜித் குமார் நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் சோதனைக்கு தொழில்நுட்ப ஆதரவளித்த டீம் விராஜிற்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் நகைக்கடையை திறந்து வைத்த நடிகை காஜல் அகர்வாலை காண திரளான ரசிகர்கள் வருகை தந்தனர். ஆவடியில் அமைக்கப்பட்டுள்ள நகைக்கடையை நடிகை காஜல் அகர்வால் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நாசரும் பங்கேற்றார். அப்போது காஜல் அகர்வாலை காண வந்த ரசிகர்கள் காத்திருந்து அவருடன் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து இந்த மேடையில் நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தா நம்ம இன்னைக்கு வந்து ஜப்பானில் ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் புதிய தலைவராக 64 வயதான முன்னாள் பொருளாதார பாதுகாப்பு அமைச்சர் சானே தகைச்சி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். டோக்கியோவில் நடைபெற்ற கட்சித் தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் பிரதமர் ஜூனிசிரோ கொய்சுமியின் மகனும் விவசாயத்துறை அமைச்சருமான ஷின்சிரோ கொய்சுமியை தோற்கடித்து வெற்றி பெற்றுள்ளார். இதன் மூலம் சானே தகைச்சி அந்நாட்டின் முதல் பெண் பிரதமராவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள தனது குலதெய்வ கோயிலில் நடிகர் தனுஷ் குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார். தனுஷ் இயக்கி நடித்த இட்லி கடை திரைப்படம் வெளியாகி திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் முத்துரங்கபுரத்தில் உள்ள தன் குலதெய்வ கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். அப்போது அவரது தந்தை கஸ்தூரி ராஜா, சகோதரர் செல்வராகவன் மற்றும் குடும்பத்தினர் உடன் இருந்தனர். இந்நிலையில் தனுஷை காண ஏராளமான மக்கள் திரண்டனர். இந்தியாவை பாஜக நரகத்தை போல் மாற்றியிருப்பதாக மகாராஷ்டிர முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே காட்டமாக விமர்சித்துள்ளார். புனேவில் சிவசேனா உத்தவ் தாக்கரே அணியின் நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அவர், இந்தியாவிற்குள்ளேயே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் பாஜகவினர் சுவர்களை எழுப்பி நாட்டின் அரசியல் சூழலை சீரழித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். காஷ்மீர், மணிப்பூர் போன்ற விவகாரங்களில் மோடி அரசு தோற்றுவிட்டதாகவும் உத்தவ் தாக்கரே விமர்சித்துள்ளார். சினிமா பற்றி எதுவுமே தெரியாமல் நண்பர்களுடன் சேர்ந்து தான் கண்ட கனவுகளை எண்ணி வியப்பதாக நடிகர் மோகன்லால் தெரிவித்தார். இந்தியாவின் மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு கேரள அரசு திருவனந்தபுரத்தில் பாராட்டு விழா நடத்தியது. அந்த விழாவில் பேசிய நடிகர் மோகன்லால், தான் பிறந்த மண்ணில் தனக்கு பாராட்டு விழா நடத்துவதை எண்ணி நெகிழ்ச்சியடைவதாக தெரிவித்தார். தான் வீழ்ச்சியடையும் போதெல்லாம் யாராவது ஒருவரால் தூக்கிவிடப்பட்டதாக கூறி நன்றி தெரிவித்த அவர், தாதா சாஹேப் பால்கேக்கு கடமைப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அரபிக்கடலில் சக்தி புயல் மையம் கொண்டுள்ளதால் மும்பையில் வரும் 7ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை, தானே, பல்கார், ராய்காட், ரத்னகிரி, சிந்துதுர்க் ஆகிய மாவட்டங்களில் வரும் 7ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் வட கடலோர மாவட்டங்களில் நாளை வரை மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பெய்த கனமழையால் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. நகரின் முக்கிய சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பொது சேவைகள் பல இடங்களில் முடங்கியுள்ளன. வாரணாசி நகரத்தில் கடந்த 135 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கனமழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் பெய்த கனமழையால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. சசாராம் பகுதியில் உள்ள வீதிகளில் குளம் போல மழைநீர் தேங்கியது. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனில் பெய்த கனமழையால் ஷிப்ரா ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கரையோரம் உள்ள கோயில்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது.
இதனால் சரிந்த சாலையை சீரமைக்கும் பணியில் மீட்புக் குழுக்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. மேலும் சசாராம் நகரில் உள்ள தெருக்கள் வெள்ளத்தில் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வீடுகள், மருத்துவமனைகள், சிறை வளாகம் என அனைத்தும் வெள்ளத்தால் சூழப்பட்டன. சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் வெள்ளத்தில் விளையாடும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் மதத்தை காரணம் காட்டி இஸ்லாமிய கர்ப்பிணிக்கு சிகிச்சை அளிக்க பெண் மருத்துவர் மறுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜான்பூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஷாமா பர்வின் என்ற கர்ப்பிணிக்கு சிகிச்சை அளிக்க அங்கிருந்த பெண் மருத்துவர் மறுத்ததாக கூறப்படுகிறது. இஸ்லாமியர் என கூறி வேறு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுமாறு கர்ப்பிணியின் கணவரிடம் மருத்துவர் கூறியதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருத்துவரிடம் விளக்கம் கேட்டுள்ளனர். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் தசரா கொண்டாட்டங்களின் போது ஏபிவிபி மற்றும் இடதுசாரி மாணவர் குழுக்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் தாக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. விழுப்புரத்தைச் சேர்ந்த அப்பாண்டை ராஜ் என்ற மாணவர் தனது விடுதி அறையில் ஏபிவிபி மாணவர்களால் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார். தாக்குதலுக்கு உள்ளான முனைவர் பட்டப்படிப்பு மாணவரான அப்பாண்டை ராஜ் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவர் எந்த அமைப்பையும் சாராதவர் என்று தெரியவந்துள்ளது. தமிழ் மாணவர்கள் தாக்கப்பட்டதற்கு திமுக சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்காக தாக்குதல் நடத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட 6 பேரை ஈரான் தூக்கிலிட்டுள்ளது. அந்நாட்டின் குஜஸ்தான் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினரை கொன்ற வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டது. சமீபத்தில் ஈரான் இஸ்ரேல் போருக்கு பிறகு உள்நாட்டு எதிரிகளை தாக்கப் போவதாக ஈரான் சபதம் எடுத்த நிலையில் இந்த தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இருப்பினும் தூக்கில் இடப்பட்டவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு பொய்க் குற்றங்களை ஒப்புக்கொள்ள வைக்கப்பட்டதாக மனித உரிமை ஆர்வலர்கள் கண்டித்துள்ளனர். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள தேவரகட்டு கிராமத்தில் அமைந்துள்ள மாட மல்லேஸ்வர சுவாமி கோவிலில் நடந்த வன்முறை மோதலில் 3 பக்தர்கள் உயிரிழந்தனர். பன்னி சைத்திர யாத்திரை என்ற திருவிழாவின் பகுதியாக அம்மன் சிலையை சுமந்து செல்லும் போது சடங்கு உரிமைகளுக்காக 2 குழுக்களும் பாரம்பரியத்தின் பெயரில் தடிகள் கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இச்சண்டையின் போது தலையில் ஏற்பட்ட பலத்த காயங்களால் 3 பக்தர்கள் உயிரிழந்தனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காயமடைந்தனர். முதல் நிலை தேர்வுகள் முடிந்தவுடன் அதற்கான தற்காலிக விடை குறிப்பை வெளியிட யுபிஎஸ்சி ஒப்புக்கொண்டுள்ளது. யுபிஎஸ்சி தேர்வுகளை பொறுத்தவரை ஒட்டுமொத்த தேர்வு நடைமுறைகள் முடிந்த பிறகே தற்காலிக விடை குறிப்புகள் வெளியிடப்பட்டு வந்தன. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இதில் யுபிஎஸ்சி தாக்கல் செய்துள்ள புதிய பிரமாண பத்திரத்தில் முதல் நிலை தேர்வுகள் முடிந்தவுடன் அதற்கான தற்காலிக விடை குறிப்பை வெளியிட ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.